ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்திருக்க இடம் வந்து கன்னியாகுமரி சைடில் இருக்க முட்டைப்பதின்னு சொல்லி இடத்துல தான். இப்போ நம்ம கடலுக்கு போயிட்டுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து வெலைக்கட்டை இடத்துக்கு போகிற வழி. ஹார்பரில் வந்து இங்கே ஒரு ஸ்மால் ரூட் இருக்குது. இது அங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இப்போலே தெரியும். இந்த இடத்துலையும் ஒரு சிலுவை இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, இதுதான் பழைய காலத்து வீடு. செங்கலையும் இல்லை, ஒன்றும் இல்லை. இப்போ வீடுகள் எல்லாம் இப்படி இருக்குமானே சந்தேகம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கடலில் வந்துட்டோம். இந்த கடலில் தான் முறைப்படி குளிச்சுட்டு கோயிலுக்கெல்லாம் போவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அங்கே பார்த்தாலே நமக்கு தெரியுது திருவள்ளுவர் சிலையும் விவேகானந்தர் பாறை இருக்குது. இது முட்டைப்பதிலன்ட்டு பார்த்தாலே நமக்கு இங்கிட்ட அங்கே பார்த்தா கிளாரிட்டியாக தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா பௌர்ணமி அமாவாசை தான் வரப்போகுது போல. அதனால் கடலில் இப்போ அலை நிறைய நல்லா வருது. ஒரு காலத்துல எல்லாம் வெயில் இல்லாதப்ப இந்த பாறையெல்லாம் தண்ணியே இல்லாதப்ப இந்த இடையெல்லாம் தண்ணியே இல்லாமல் இருந்தது. இப்போ மழை பெஞ்சாலே எல்லாம் தெரியல, தண்ணி கூடி இருக்கு. கடல் பார்க்கவே போக மாட்டேன். இந்த கோயில் இந்த நம்ம கடலில் குளிச்சுட்டு இருந்த கோயிலில் போயிட்டு தான் முட்டைப்பதி அந்த கோயிலுக்கெல்லாம் போவோம். இதுதான் கன்னியாகுமரி ஹார்பருக்கு போகிற வழி. இல்லை தெரியுதா? ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் முட்டைப்பதி. நம்ம முட்டைப்பதி கோயிலுக்குள்ளே இப்போ வந்துட்டோம்.